சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஒவ்வொரு பெற்றோர்களும் தைப்பூசத்தன்று தன்னுடைய குழந்தைகளுக்கு இந்த ஒன்றை கொடுக்க மறக்காதீர்கள். தைப்பூசம் அப்படின்னாலே ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள். முருகனுக்கு உகந்த நாள். முருகனுக்கு மட்டுமில்ல, சிவபெருமான், பார்வதி மற்றும் குலதெய்வங்களுக்கு ரொம்பவே உகந்த நாள் இந்த தைப்பூசம். இந்த நாள்ல ஒவ்வொரு வீட்லயும் தன்னுடைய குழந்தைகளுக்கு பெற்றோராகிய நீங்கள் கட்டாயம் இந்த பொருளை கொடுக்கும்போது அவர்களின் வாழ்க்கையில் கல்வி, ஞானம் மற்றும் அவர்களின் மன ஒற்றுமை மற்றும் மன அமைதி, அவர்களின் தேக ஆரோக்கியம் கூடும். அது ஏன் இந்த தைப்பூசத்துல இவ்வளோ சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் அவருக்கு முதல்ல வேல் கிடையாது. தன்னுடைய தாயிடமிருந்து ஞான வேலை பெற்ற தினம் இந்த தைப்பூச திருநாள். அதற்கு பிறகுதான் அவர் சூரசம்காரத்துல வெற்றி கொண்டார். சூரனை சம்காரம் செய்தார். அது மட்டும் இல்ல, வள்ளியை மணந்தார் வேலவா என்று அனைவராலும் கூப்பிட பெற்றார். அது சாதாரண வேல் கிடையாது. அது ஒரு ஞான வேல். இப்படி தன்னுடைய தாயிடமிருந்து அந்த வேலை பெற்ற தினத்தன்று ஒவ்வொரு வீட்டிலும் தன்னுடைய தாய் தன்னுடைய குழந்தைகளுக்கு இந்த ஒன்றை கொடுக்கும்போது அவர்கள் வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அப்படி என்னங்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல காலையில எழுந்து உங்க வீட்ல வேல் வைத்திருந்தீங்க அப்படின்னா, வேல் சம்பந்தமான ஏதேனும் ஒரு திருநாமத்தை உங்க குழந்தைகளிடம் சொல்லிக் கொடுங்கள். அல்லது உங்களுக்கு மந்திரங்கள் ஏதேனும் தெரியல அப்படின்னா, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக் கொடுங்கள். இது மட்டும் செய்தா போதுமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இதோட சேர்த்து அன்றைய தினத்துல பால் சார்ந்த பால் பாயாசம், பால் பொங்கல் இது போன்ற ஏதேனும் ஒரு இனிப்பு வகைகள் தெய்வத்திற்கு படைத்து, அதை பிரசாதமாக உங்கள் குழந்தைகளுக்கு ஊட்டி விடுங்கள். இது போல செய்யும்போது கண்டிப்பா அவர்களின் வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அவர்களின் ஞான சக்தி அதிகமாக இருக்கும். அது மட்டுமல்லாது, அன்றைய தினத்துல உங்க வீட்ல உள்ள பெரியவர்கள், நீங்க உங்க குழந்தைகளுக்கு நல்ல விபூதி பூசிவிட்டு, அவர்களை ஆசீர்வாதம் செய்யுங்கள். இது போல செய்யும்போது அவர்கள் தீர்க்க ஆயுசோடு, நல்ல தேக ஆரோக்கியத்தோடு வாழ்வார்கள். வேல் அப்படிங்கிறது தைரியத்தின் சின்னமாகவும் இருப்பதனால், இன்றைய தினத்துல நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் அவர்களின் மனதில் ஆழமாக பதியும். அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லும். அதனால் உங்களால் முடிந்த நல்ல விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அன்றைய தினத்துல ஆன்மீகத்தில் அதிக உங்க குழந்தைகளை ஈடுபடச் செய்யுங்கள். கோவிலுக்கு அழைச்சிட்டு போங்க. அங்க உள்ள கோவில்ல உள்ள முறைகளை சொல்லிக் கொடுங்கள். இந்த நாள்ல குடும்பமா சேர்ந்து உங்கள் குலதெய்வம், முருகப்பெருமான், சிவபெருமான், குரு பகவான் அனைத்து தெய்வங்களையும் வழிபாடு செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பேரானந்தம் எப்போதும் நிலைத்திருக்க என்னுடைய குலதெய்வத்தை நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா, ஓம் சரவண பவ அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அதே போல பொதுவாக இந்த ராசி பெண்கள்லாம் உங்க வீட்ல இருக்காங்க, இல்ல இந்த ராசி குழந்தைகள்லாம் உங்க வீட்ல இருக்காங்க அப்படின்னா, முருகனின் பரிபூர்ண அருள் உங்க குடும்பத்துல நிறைவாக இருக்கின்றது அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு குழந்தை செவ்வாய்க்கிழமை பிறக்கின்றது, சஷ்டி திதியில் பிறக்கின்றது, கிருத்திகை நட்சத்திரம், பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம்லாம் உங்க குழந்தைகளுக்கு இருக்கு அப்படின்னாலே நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு அந்த முருகப்பெருமானின் அனுகிரகம் இருக்கு. ஒரு குடும்பத்துல ஒரு தெய்வத்தின் அனுகிரகத்தோட ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, அந்த குடும்பத்திற்கு குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூரணமாக இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா முருகன் கோவிலுக்கு தைப்பூசத்தன்று உங்க வீட்ல குலதெய்வத்தை வழிபாடு செய்து, முருகன் கோவிலுக்கு சென்று உங்க பெயர்ல ஒரு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மேலும் பல நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.